அவர் சூஸ் பண்ணுறாரு, அவருடைய வாழ்க்கையை வந்து சூஸ் பண்ணுறாரு. அவங்க ஃபேமிலியில் இருக்க அவங்க ஃபாதர் சூஸ் பண்ணி ஷாலினி தான் அவங்க மனைவின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி. இப்போ அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். இங்கே கல்யாணம் ஆகிட்ட பல பேர் பொறிக்கையாக இருக்கிறான். காதலிக்கிறது தப்பு இல்லை, காதலிச்சிங்க பிரிஞ்சாச்சு, நீங்கள் ஒரு பக்கம் போயிடுறீங்க, அவர் ஒரு பக்கம் போயிடுறாரு. உங்கள் கெரியரை நோக்கி நீங்கள் போயிடுறீங்க, அவர் கெரியர் நோக்கி அவர் போகிறாரு. அதுக்கு பிறகு எப்படி வாழணுன்றது தான் முக்கியம். இப்போ ஒரு மனைவி பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அதில் ஏதாவது குறை காண முடியுமா சொல்லுங்கள்? அதில் ஏதாவது வந்து பார்த்தா மனைவி அப்போ ஏதாவது பண்ணால் அப்போ உண்மையிலே பொறுக்கி தான் சொல்லிடலாம். அவர் பொம்பளை பொறுக்கி, யார் அஜித் வந்து பொம்பளை பொறுக்கி. ஏன்னா மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சிருக்கிறாரு, இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு, தனியாக ஒரு ஸ்டெப்னி வச்சிருக்காரு, தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாரு, தனி வீடு சின்ன வீடு வச்சிருக்கிறாரு, குடிசை வீடு வச்சிருக்கிறாரு. இப்படி சொன்னால் அவர் மனைவி மீது அபரிதமான அன்பு செலுத்தி பிள்ளைகளோட ஒரு கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கும் போது, அதுவும் பத்மபூஷன் பட்டம் கொடுக்கும் போது இந்த கதையை எடுத்து விட்றானுங்கன்னா அப்போ இதில் என்ன இருக்குது? பேசணும்னா எல்லாருக்கும் கடந்த காலம் இருக்குது, புரியுதுங்களா? இங்கே யாரெல்லாம் தன்னை புனிதன்னு சொல்லிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் கடந்த காலம் ஒன்று இருக்குது. அந்த கடந்த காலத்தில் காதல் இருக்கலாம், காதலோடு சேர்ந்து காமம் இருக்கலாம். இந்த இரண்டும் இல்லாமல் வெறும் நட்பு மட்டுமே வந்து பாராட்டி பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.